நேற்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒழுங்கு நடவடிக்கை குழு கூடி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முன்னாள் தலைவராக இருந்த ஜி.கே. மணி அவர்களை கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து நிலைகளிலிருந்தும் அவர் நீக்கப்படுவதாக இன்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பு ஊடகங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவித்தது மட்டுமல்லாமல், அன்புமணி ராமதாசருடைய நற்பெயருக்கு குந்தகம் விளைவித்ததோடு மட்டுமல்லாமல், கட்சியினுடைய கட்டுப்பாட்டை மீறி கட்சியினுடைய ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கக்கூடிய நிலைக்கு அவருடைய செயல்பாடுகள் என்பது அமைந்திருந்தது. அதோடு மட்டுமல்ல, தந்தை மகன் உறவை சீர்குலைக்கக்கூடிய வகையில், குடும்ப நல்லுறவை கெடுக்கக்கூடிய வகையில் அவர் செய்த செயல் என்பது மாபாதக செயலை ஜி.கே. மணி அவர்கள் செய்திருக்கிறார். இன்று பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து அவர் நீக்கப்பட்டதன் மூலமாக பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு புனிதமடைந்திருக்கிறது. இதை தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான பாட்டாளி சொந்தங்கள் இனிப்பு வழங்கி பட்டாசு வெடித்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த முடிவை இதற்கு முன்பாகவே எடுத்திருக்க வேண்டும் என்று தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பாட்டாளி மக்கள் கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகள், அனுதாபிகள், கட்சியில் இணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைவருமே மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களிடம் பலமுறை வலியுறுத்தினார்கள். அது எனக்கு எல்லாம் நன்றாக தெரியும். ஆனாலும் நீண்ட காலம் இந்த கட்சியில் அவர் தலைவராக இருந்தவர், கட்சிக்காக அவர் நீண்ட காலம் பொறுப்பில் இருந்து செயல்பட்டவர். எனவே அவர் தன்னை மாற்றிக்கொள்வார், திருத்திக் கொள்வார், தன் தவறை உணர்வார் என்று இத்தனை காலம் அவர் அமைதி காத்தார். ஆனால் இன்றைக்கு ஒழுங்கு நடவடிக்கை குழு இந்த முடிவை எடுத்து அதன் மூலமாக பாட்டாளி மக்கள் கட்சியின் இருந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் திரு ஜி.கே. மணி அவர்களை நீக்கி இருப்பது என்பது ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சியினர் வரவேற்கக்கூடிய ஒரு நல்ல முடிவு. அதற்காக கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். பல்வேறு நாடகங்களை நடத்தினார், கட்சியை சீர்குலைக்கக்கூடிய பணியாற்றினார். ஒரு சினிமாவில் இரட்டை வேடம் போடுவார்கள், அதுபோன்ற இரட்டை வேடத்தை அவர் இந்த பிரச்சனை உருவானதிலிருந்து கடைபிடித்தார். ஆரம்பத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால், நான் ஏதாவது இமயமலைக்கு சென்று விடுகிறேன், எனக்கு ஏதாவது மருந்து கொடுத்து விடுங்கள், நான் எந்த இடத்திலும் வெளியிலே நான் வரமாட்டேன், 2 கண்ணில் எந்த கண் என்று எனக்கு தெரியவில்லை, யாரை ஆதரிப்பது யாருக்கு நான் எதிராக இருப்பது என்று தெரியவில்லை என்று ஒரு நிலைப்பாட்டை மேற்கொண்டார். ஆனால் அவர் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த நிலைப்பாடுதான் அவருடைய உண்மையான சுயரூபம்.